வணக்கம். செல்வகுமாரின் அடுத்த பரவலான மழைப்பொழிவு எப்பொழுது? உங்கள் ஊருக்கு மழைப்பொழிவு எப்பொழுது? காற்று பகுதி, கணவாய் பகுதி, பிரச்சனைக்குரிய பகுதிகள், இதுவரை மழை பெய்யாத பகுதிகளுக்கு மழைப்பொழிவு எப்பொழுது? விரிவான அறிக்கையாக பார்ப்போம். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 செப்டம்பர் 28 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு. ஏற்கனவே கரை கடந்த மண்டலம் மகாராஷ்டிரா போனது. மும்பை, சூரத் உள்ளிட்ட மகாராஷ்டிராவின் பகுதிகளுக்கும் குஜராத் பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை 2 நாட்கள் கொடுத்துவிட்டு அரபிக்கடலில் இறங்கி மேற்கு நோக்கி பயணிக்க இருக்கிறது. இதனிடையே புதிய நிகழ்வு, அடுத்த புயல் ஒன்று தற்பொழுது வியட்நாமை தாக்குவதற்கு வந்து கொண்டிருக்கிறது. வியட்நாமை தாக்கி செயலிழந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக, அதாவது தரையோடு இணைந்த காற்று சுழற்சியாக வங்கக்கடலுக்கு வந்து இறங்கி, அதாவது வங்கக்கடல் இறங்காம வடக்கு நோக்கி போகும். இங்கே ஒரு காற்று சுழற்சி வங்கக்கடலை உருவாகும். வடக்கு நோக்கி போன காற்று சுழற்சி இதோடு இணைப்பை பெற்று இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டு சற்று வடக்கு நோக்கி நகரும். அதனால தான் வடக்கு நோக்கி நகர போகிறது. ஏனென்றால் ஆந்திர பிரதேச மத்திய பகுதியில் வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. தென்சினக்கடலிருந்து வரக்கூடிய ஒரு நிகழ்வு ஒன்று வியட்நாம், லாவோஸ் மற்றும் தாய்லாந்து, மியான்மர் வழியாக மீண்டும் சீனாக்குள்ள போய் மியான்மர் வடக்கு, அதாவது மியான்மரை ஒட்டிய சீன பகுதிகளுக்கு போய் வடகிழக்கு மாநில பகுதிகளுக்கு போகும் பொழுது வங்கக்கடலில் ஒரு காற்று சுழற்சி உருவாகும். அந்த காற்று சுழற்சியும் அந்த வடகிழக்கு மாநில காற்று சுழற்சியும் ஒன்றிணைந்து பிணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டு ஒடிசா கடலோரத்துக்கு வரும். பிணைக்கப்பட்டு ஒடிசா கடலோரத்தை மையமாக வைத்து சுழன்று கொண்டே ஒடிசா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா வழியாக உள்ளே போகும். ஆந்திர பிரதேசம் வழியாக எதிர்பார்க்கப்பட்டது, ஒடிசா வழியாக போக போகுது அடுத்தது. இதனால என்ன ஆகுன்னா, வடமேற்கு வெப்ப நீராவி தமிழ்நாட்டில் குவியும். வடமேற்கு வெப்ப நீராவி காரணம் என்னன்னா, வங்கக்கடல்ல ஒரு மேலடுக்கு சுழற்சி உருவாகி வடமேற்கு வெப்ப காற்றை தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் வரைக்கும் கொண்டு வரும். அதாவது ஏற்கனவே மகாராஷ்டிராவில் இருந்து வெப்பமடைந்த காற்று, கர்நாடகாவில் இருந்து வெப்பமடைந்த காற்று, ஆந்திராவில் இருந்து வெப்பமடைந்த காற்றை தமிழ்நாடு, கேரளா வழியாக வங்கக்கடலுக்கு வந்திறங்கி வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்த போகிறது. இதன் காரணமாக